Good morning, my dear students. Unit 5ல தெர்மோஃபில்ஸ் ஹாலோஃபில்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இப்போது தெர்மோஃபில்ஸை பற்றி நான் பார்க்கலாம். இதில் என்னென்னா உங்களுக்கு நான் நோட்ஸ் மாதிரி கொடுக்காம நோட்ஸை ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொஸ்டினரி ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இதில் 10 மார்க் இருக்குது அண்ட் 3 மார்க் ரெண்டுமே இருக்குது. எதெல்லாம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் 3 மார்க்லேயும் 10 மார்க்கில் என்னென்ன கேட்பாங்களோ 10 மார்க்லேயும் நான் கொடுத்துருக்கேன். 10 கொஷின்ஸ் இருக்குது டோட்டலாக. இது நீங்கள் நோட்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம், கொஸ்டின் பேங்காகவும் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தெர்மோஃபில்ஸ் இப்போது தெர்மோஃபில்ஸ், ஆர்கி பாக்டீரியா, ஹாலோஃபில்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் டோட்டலாக. இப்போ இந்த யூனிட்டில் 3 மார்க்கில் எக்ஸ்ட்ரீமோஃபில் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால இது ஒரு 3 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் ஆர் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்? ஸோ இதில் இந்த த்ரூ அவுட் இந்த கொஸ்டின் பேங்க்கில் இந்த நோட்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸோ அதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுங்கள் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ. ஃபஸ்ட்டு வாட் ஆர் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ்? எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் அப்படின்னா இது உங்களுக்கே தெரியும், தே க்ரோ இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். என்னென்ன எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்னா டெம்பரேச்சர், சாலினிட்டி அப்படின்னா சால்ட் கான்சன்ட்ரேஷன், பிஹெச், anaerobic conditions, atmospheric pressure, water stress, அதாவது ஆஸ்மாட்டிக் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸில் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் மற்ற எந்த ஆர்கானிசம் அதர் தென் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் எந்த ஆர்கானிசம்னாலையும் க்ரோ ஆக முடியாது. அப்படி அதாவது இந்த டெம்பரேச்சர், சாலினிட்டி, பிஹெச் இந்த ஃபேக்டர்ஸ் அந்த ஆர்கானிசம் க்ரோவும் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அந்த ஆர்கானிசமை கில் பண்ணிடும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபைல். மீனிங்னு கேட்கலாம், எட்டிமாலஜி பெயர் காரணம் அப்படின்னு கேட்கலாம், இன்னொன்று மீனிங் அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபில்? எக்ஸ்ட்ரீமோஃபில் அப்படிங்கிறது ப்ரோகாரியோட் பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிற வரையில் எக்ஸ்ட்ரீமோஃபிலுங்கிற வார்த்தை இல்லை, பயன்பாட்டில் இல்லை. பாக்டீரியாவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கூட எக்ஸ்ட்ரீமோஃபில் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரீமோஃபில்லும் பார்த்தீங்கன்னா சேம் லாட்டின் வேர்டு தான். எக்ஸ்ட்ரீமஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமஸ்லேருந்து வந்திருக்கு எக்ஸ்ட்ரீம். ஃபிலியானா லவ் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப். ஸோ தீஸ் ஆர்கானிசம் தே லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன். தே லவ் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸ்ட்ரீமோஃபைல். ஓகே, ஹேபிடேட், காமன் ஹேபிடேட்ஸ் என்னென்ன? இப்போ இந்த ஹேபிடேட்டை பேஸ் பண்ணி வி ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைங் இன்டு எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ். எக்ஸ்ட்ரீமோஃபில்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல சைக்ரோஃபிலிக், எல்லாமே எக்ஸ்ட்ரீம்பா. எக்ஸ்ட்ரீம் சைக்ரோஃபிலிக், எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபிலிக், அப்படி. எக்ஸ்ட்ரீம் சைக்ரோஃபிலிக் அப்படின்னா க்ரையோஃபிலிக் அப்படின்னு சொல்லலாம். கோல்டு லவ்விங், ரொம்ப குளிரான பகுதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்டிக் பகுதிகள் இருக்குல்லையே, அண்டார்டிக் ஜோன் அந்த மாதிரி இடத்துல வளரக்கூடியது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டால் ரெஃப்ரிஜிரேட்டர். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீமில் கூட உங்களுக்கு க்ரோத் இருக்கும். ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா ரொம்ப -டிகிரியில் தான் இருக்கும், ஆனால் அங்கே க்ரோ ஆகும். இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்குறது. அடுத்தது எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ், தெர்மோஃபில்ஸ்னால் ரொம்ப அதிக ஹீட் இருக்கிறது, அபவ் 80 டிகிரி 90 டிகிரி இருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அல்கலைன் கண்டிஷன் அதிகமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 7க்கு மேலே போனாவே அல்கலைன். அப்போது பிஹெச் 7க்கு மேலே போனாவே அல்கலைன். அப்போ அந்த மாதிரி அல்கலைனிட்டி அதிகமாக இருக்கிறது 7 to 14. இப்போ நம்ம நார்மலி நம்ம மீடியா நியூட்ரியன்ட் காரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7.2 அவ்வளோதான் இருக்கும், நியூட்ரலில் தான் க்ரோ ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஆல்கலோஃபில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10, 11, 12 அந்த மாதிரி க்ரோ ஆகும். அடுத்து அசிடோஃபில்ஸ், 7க்கு கீழே இருக்கிறது அசிடோஃபில்ஸ், அசிடோஃபில்ஸும் அப்படி தான் லோ பிஹெச்சில் க்ரோ ஆகுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெத்தனோஜன்ஸ், தே ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். ஆஸ்மோஃபில்ஸ்னால் ஹை அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் க்ரோ ஆகும். பேரோஃபில்ஸ்னால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வேறு, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேறு. ஆஸ்மோஃபில்ஸ்னால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், பேரோஃபில்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்து சல்ஃபர் மெட்டபாலைசர்ஸ்னால் ப்ரொடியூஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதுக்கு, ஆர்கியோக்ளோபஸ் ப்ரொஃபண்டஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம். இது 82 டிகிரி செல்சியஸில் க்ரோ ஆகும் அண்ட் தே ப்ரொடியூஸ் எலமெண்டல் சல்ஃபர். ஓகே, இன்னொன்று நீங்கள் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதுக்கு குவிஸ் காம்படிஷன் இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமோஃபில் டு ஹேவ் இட்ஸ் ஜீனோம் சீக்வன்ஸ்? ஃபஸ்ட்டு எந்த எக்ஸ்ட்ரீமோஃபிலோட ஜீனோம் சீக்வன்ஸ்னால் த்ரூ அவுட் அதோட டிஎன்ஏ மேப்பிங் எப்போ அதோடது கண்டுபிடிச்சாங்கன்னா மெத்தனோகாக்கஸ் ஜெனாஷி. மெத்தனோகாக்கஸ் மெத்தனோஜன் வகையை சார்ந்தது. தே ப்ரொடியூஸ் மீத்தேன் கேஸ். இது எங்கே இருக்குன்னா
இது இருக்கிற ஏரியா வந்து சீ லெவலில் தான் இருக்கும். இது இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னா எவ்வளோ 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். நார்மல் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த இடத்துல வாழவே முடியாது, வெடித்து சதுரிடும். அந்தளவுக்கு ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும். இது வந்து இந்த மெத்தனோகாக்கஸ் ஜெனஷி வந்து they are barophilic in nature, high atmospheric pressure, growth எல்லாமே பொதுவாகவே எக்ஸ்ட்ரீமோஃபில் அது தெர்மோஃபில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேரோஃபில்ஸ் தெர்மோஃபில்ஸ்லாம் க்ரோத் ரேட்டும் அதிகமாக இருக்கும், என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருக்கும். எப்போ எலிவேட்டட் டெம்பரேச்சர் இப்போ இதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இந்த மாதிரி டிகிரி இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிறது வந்து அதோட க்ரோத் அண்ட் என்சைமேட்டிக். இப்போது 5th கொஸ்டின், வாட் ஆர் தெர்மோஃபில்ஸ்? தெர்மோஃபில்ஸ்னால் என்ன? தெர்மோஃபைல், தே லவ் எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஆப்டிமம் க்ரோத் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ். தெர்மோஃபில்ஸ் வேறு, எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ் வேறு. தெர்மோஃபில்ஸோட ஆப்டிமம் க்ரோத் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிசில்லஸ் ஸ்டீரியோ தெர்மோஃபில்லஸ் இதுதான். இது வந்து 55 to 70 டிகிரி செல்சியஸில் க்ரோ ஆகும். அதே மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99 டிகிரி செல்சியஸ், ஆவரேஜ் வந்து 55 to 60 டிகிரி செல்சியஸ். இதுதான் தெர்மோஃபில்ஸ். நெக்ஸ்ட்டு தெர்மோஃபில்ஸ் வந்து எப்படி அதோட செல்வால் நேச்சரை மெயின்டைன் பண்ணுது, எப்படி அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுது. வி நோ தட் செல்வாலோட நேச்சர், செல் மெம்பரேனோட நேச்சர் வந்து செமி பெர்மியபிலிட்டி. எப்போ அந்த செமி பெர்மியபிலிட்டிலேருந்து மாறுபடுதோ அப்போ அந்த செல் வந்து டெஃபினெட்லி தி செல் வில் டை. ஸோ அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை எப்படி இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட் கண்டிஷன்லையும் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த செல் மெம்பரேனில் பார்த்தீங்கன்னா அது ஹை மாலிகுலார் வெயிட் அண்ட் ஆசிட்ஸ் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் இன் தியர் மெம்பரேன். இதோட செல் வால் எப்படி இருக்குன்னா ஹை மாலிகுலார் வெயிட் இருக்கும், அட் த சேம் ஹை மாலிகுலார் வெயிட் அண்ட் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இது எப்படி இருக்குன்னா ஹை மாலிகுலார் வெயிட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கூடவே பிரான்ச்டு இருக்கும். ஸோ ஃபேட்டி ஆசிட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த இதனால் எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலும் ஹை டெம்பரேச்சரில் கூட அந்த செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. அதாவது செல் மெம்பரெயினில் இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து 2 கேரக்டரில் இருக்கும். ஒன்று ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கும், இன்னொன்று பிரான்ச்டு நேச்சரில் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஹை டெம்பரேச்சர்ஸில் கூட அதோட செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுது. செமி பெர்மியபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா which will allow only certain substances to pass through. குறிப்பிட்ட சில சப்ஸ்டன்ஸ் தான் உள்ளே போக முடியும், வெளியும் வர முடியும். இதுதான் செமி பெர்மியபிலிட்டி. அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் குவைனின் அண்ட் சைட்டோசைன். அடினைன், குவைனின், சைட்டோசின், தைமின், இந்த 4 மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, 4 பேஸ் பேர்ஸ். இப்போது குவைனின் சைட்டோசின் வந்து இந்த தெர்மோஃபிலிக் பாக்டீரியாவில் இதோட ப்ரப்போர்ஷன் அதிகமாக இருக்கும், இதோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது. டிஎன்ஏ வந்து ஸ்டேபிளாக இருக்குது, டீநேச்சர் ஆகிறது இல்லை. அதாவது அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏவோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஹை டெம்பரேச்சரில் கூட. என்ன காரணம்னா தே ஹேவ் high proportions of guanine and cytosine in their DNA molecule. In addition to that, DNA polymerase enzyme வந்து thermally stable, பிசிஆர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா வைரஸ் கூட ரேப்பிடாக கண்டுபிடிக்கிறதுக்கான அது வந்து பிசிஆர்னு சொல்கிறோம். இந்த பிசிஆரில் என்ன என்சைம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் தெர்மோஃபில்ஸ். என்னென்னா இந்த டிஎன்ஏ பாலிமரேஸோட வேலை என்னென்னா காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏவை பண்ணுறது. இப்போது டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் கூட இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து ஈஸியாக நடக்கும் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ்னால். ஸோ இதுதான் வந்து காரணம். முதல் காரணம் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் பிரான்ச்டு ஃபேட்டி ஆசிடு. இன்னொன்று ஹை ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் குவைனின் அண்ட் சைட்டோசின். அதனால் டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்குது. கூடவே டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் ஆகிறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் ரொம்ப அவசியம். அந்த ஒரு மாலிக்யூலும் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் கூட தெர்மலி ஸ்டேபிளாக இருக்குது. இதுதான் வந்து திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஸ்டெபிலிட்டி.